இந்த திராவிட கட்சிகள் வேணாம் அழிக்கணும்ங்கிறாங்க. தமிழ் தேசிய இவரையும் எதிர்க்கிறாரு அப்படின்னா அப்ப இவருக்குன்னு தனி சித்தாந்தம் இல்லைல்ல. எல்லா மக்கள் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு மரத்துல அந்த வாழைத்தார் இருக்கு பாருங்க, பிடிச்சி இழுன்னு, அது ஒரே வாழைத்தார் 2 பேர்லாம் பிடிச்சி இழுக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். அதே போல அந்த சேர தூக்கி இப்படி வைக்கிறது. அந்த மானம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வயசான முதியவர் யூரின் போறதெல்லாம் பார்க்குறோம். நம்ம டிவிகேவை பார்த்து இவங்க கொள்கை இல்லாத கூட்டமா இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க. இப்போ இவங்க மட்டும் எப்படி நடத்துறாங்க? எவ்வளோ பாட்டி தராங்க? 200 ரூபாயா? இவங்களோட தொண்டர்களும் இப்படி தானே இருக்காங்க. இவங்களோட விழாவிலும் இந்த போன்ற சம்பவம் நடக்க தானே செய்யுது. இப்போ இவங்க எப்படி விமர்சனம் செய்யலான்ட்டு தான் பொதுமக்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அரசியல் அலசோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்ணே என்னன்னா வந்து ஒரு கட்சி வந்து கிரீன் சிக்னல் வந்துடுச்சு ஆஹா ஓஹோன்றாங்க. அது என்ன கிரீன் சிக்னல் என்ன? அதாவது டிவிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றுப்பயணத்துக்கு பிறகு அவங்களுடைய அந்த அனுமதி மறுப்பில் அந்த அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கேட்குறாங்க. நிறைய இடத்துல லேட்டாக வருது, அல்லது யாருக்கும் விதிக்காத பல நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிபி அலுவலகத்தில் போய் ஒரு கேஸ் போடுறாங்க, மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்ததுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. இது போன்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு நிபந்தனைகள் கொடுக்குறாங்க, பாரபட்சம் இல்லாமல் எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறாங்க. அதன் பிறகு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது. எல்லா கட்சியினரும் பின்பற்றும்படியான ஒரு விதிமுறைகளை நீங்கள் சுற்றுப்பயணத்துக்கு எல்லா கட்சிக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனை, ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஆமாம், ஒரே மாதிரியான நிபந்தனை கூட எல்லா கட்சிக்கும் அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சொன்னீங்களே கிரீன் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்ன கிரீன் சிக்னல்னு எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவங்க மாநாடு நடத்தினாங்க, எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடத்திருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடந்தது கிடையாது. இவர் மாநாட்டுக்கு பிறகு இவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றம் சில கேள்விகள் அவங்கள்ட்ட எழுப்புது. இப்போது என்ன மாதிரியான கேள்விகள்? அது உங்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்து மரத்தில் உயரமான இடங்கள்ல ஏறுறாங்க, அவங்க கீழே விழுந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, அதுக்கு யார் பொறுப்பு? இப்போ நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவனாக உங்கள் தொண்டர்கள் நீங்கள் தான் வழி நடத்தணும், அதுதான் வந்து நியாயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலையும் கேள்விகளையும் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லை, இழப்பீடு தொகை வழங்கணும் அப்படிங்கிறது சொல்லி. இழப்பீடு தொகை யாருக்கு வழங்கணும்? காவல்துறைக்கு. இப்போ என்னன்னா இப்போ நிறைய பொருட்கள் அதை பார்த்தீங்கன்னா பொது சொத்துக்களை நாசம் பண்ணும்போது அதுக்குண்டான இழப்பீடை வந்து இவங்க வழங்கணும். திருச்சிலாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லாம் பேரிகார்ட்லாம் கொஞ்சம் சாஞ்சி, அப்புறம் சாலைகள் வரும்போது நிறைய மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்டதை பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொதுமக்களுக்கு வந்து நிறைய அங்கே இடையூறாக இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி யாருக்கும் ஏற்படாத வண்ணம் அதுக்கு ஈடுகட்டுற வகையில் ஒரு இழப்பீடு தொகையை, ஒரு குறிப்பிட்ட தொகையை காவல்துறையிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அனுமதி தரணும். டெபாசிட் பண்ணிட்டு, ஆமாம், டெபாசிட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அனுமதியை கொடுக்கணுன்ட்டு காவல்துறைக்கு வந்து இவங்க ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. இதை தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிவி கேட்குறவங்க, எங்களுக்கு சிக்னல் கிடைச்சிது, நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம், நாங்கள் அதில் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் போடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அப்படி என்ன ஆச்சு? அவருக்கு வழக்கு போடுற அளவுக்கு என்ன ஆச்சு? அது கொஞ்சம் இன்னும் விவரமாக சொல்லுங்கள். என்னன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறது, அதாவது இல்லைன்னா வந்து கடைசி நிமிஷத்துல வந்து இந்த இதான் ரூல்ஸ் வராதானே ஒரு பதற்ற நிலையில வச்சுக்கிறது. அதே போல வந்து அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரூல்ஸ் மீறிட்டீங்க, ஸோ அதனால உங்களுக்கு வழக்க போடுங்கன்னு வழக்க போடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து தாவேக்காவினரை காவல்துறையில் வந்து நிறைய அதாவது அலைக்கழிக்கிறது, இப்படி நிறைய ஒரு பதற்றமா வச்சு பதற்ற நிலையிலேயே கொடுப்பேன் ஆனா கொடுக்க மாட்டேன்னு தெரியாது, அந்த மாதிரியே வச்சிருக்காங்க. அந்த பதற்ற நிலையில வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணாங்க, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணுங்கிறதுக்காக போயிருந்தாங்க. போனதுக்கு அப்புறம் தான் உயர்நீதிமன்றம் இது போன்ற கேள்விகளை கேட்டு இது போன்ற விதிமுறைகளையும் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சைடில் வந்து ப்ளஸ்ஸாகவும் பார்க்கப்படுது, இன்னொரு சைடில் வந்து மற்ற கட்சியினருக்கும் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுத்திச்சிங்க அப்படின்ற மாற்றம் வருது இல்லையா? ஆமாம். சார், இது ஒரு சைடில் இருந்தாலும் வந்து டிவிகேயோட ராஜ்மோகன் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாப்புல, என்னத்தை சொல்லி வச்சிருக்கிறவர்? அதாவது ராஜ்மோகன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு வந்துச்சு இல்லையா, அவங்களுக்கு வெற்றிகரமாக வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த வழக்கின் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
எங்களுடைய சுற்றுப்பயணத்தின் போதோ எங்களோட நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது, மாற்றுத்திறனாளி வரக்கூடாதுங்கிறது போட்டிருக்காங்க. நாங்கள் எப்படி எங்கள் தொண்டர்கள்ட்ட போய் சொல்கிறது? ஆனால் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சுற்றுப்பயண இருக்கையில் இந்த மாதிரி நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், முதியவர்களை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ராஜ்மோகன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இன்னொரு கருத்து பின்னொரு கருத்து தானே போடுறாங்க. இவங்க தான் வந்து அறிக்கையில் இது மாதிரி நாங்களாம் தானாக சேர்ந்த கூட்டம், அல்லது வந்து நாங்கள் கர்ப்பிணி பெண்களை கூட மாட்டோம், மாற்றுத்திறனாளிகளை வேணாம்னு சொல்லிட்டோம், சிறுவர்களை பள்ளி சிறுவர்களை வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கள் தொண்டர்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கும்போது ஒரு அந்த அந்த தலைமை பண்பு மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எழுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து மாநாடு வந்து நடத்தும் போது ரேம்ப் வாக் எங்களை மாதிரி காப்பி அடிச்சு மற்ற கட்சிகள் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல சொன்னீங்க. மற்ற கட்சிகள்லாம் அது என்ன நேரடியாக தான் சொல்றாரு அவர். என்ன ராஜ்மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களை பார்த்து தான் டிஎம்கே வந்து காப்பி அடிக்குது எல்லா நிகழ்ச்சியும் இப்போ அப்படின்னு. இன்னும் மாநாடு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துகிற மாதிரியும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் மாநாடு நடத்துகிற மாதிரியும் இவர் பேசிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு முதல்வராக வந்து அவர் நேற்றுக்கு திமுக முப்பெரும் விழா நடந்துச்சு, அதில் வந்து அவர் போறாரு. அதை வந்து எல்லா மக்கள், ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் கூடியிருக்கிற இடத்துல எல்லாருக்கும் போய் சேரணுமே ஒரு ரேம்ப் வாக் நடத்துறாரு. ரேம்ப் வாக் மாதிரி ஒரு இதில் போயிட்டு கை. ஆமாம், அப்புறம் பட்டாசும் வெடிச்சிருக்காங்க. அதையும் ஆனால் குற்றம் சாட்டி இருக்காரு. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இன்னும் எவ்வளோ பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்ல இந்த குறை சொல்கிற கூட்டமாகவே இருக்குது. இது எப்போ வந்து மாறும்? அதுதான் இப்போ நம்ம வந்து தாவேக்காவுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, நல்ல கொள்கை சித்தாந்தத்தோட இருங்க. ஒன்லி திமுக எதிர்ப்பு, பாஜக கொள்கை சொல்லும்போது வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து தாவேக்கால. அப்ப இவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் வேணாம் அழிக்கணும்ங்கிறாங்க, தமிழ் தேசியம் இவரையும் எதிர்க்கிறாரு அப்படின்னா, அப்ப இவருக்குன்னு தனி சித்தாந்தம் இல்லைல்ல. அது ஒரு எங்களை பார்த்து காப்பி அடிக்கிற வார்த்தைலாம். நாங்க ஒரு புதுமையான மாற்றத்தை கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நான் அப்புறம் வந்து எம்ஜிஆர் வழியில், அண்ணா வழியில் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை நீங்க கிரியேட் பண்ணல. உங்களை நம்பி எத்தனை கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னு நீங்க எந்த வகையில ஒரு தனித்துவமான ஆட்சியை கொடுப்பீங்கிற ஒரு கேள்விகள் மக்களிடையே இருந்துட்டு இருக்கு. சரி, இந்த விஷயம் சரி தானே. இந்த மீட்டிங் முப்பெரும் விழா முடிஞ்ச பிறகு மக்கள்லாம் வந்து அப்படியே ஓடி ஓடி வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க. அது நிறைய இதுல பார்த்துருக்கோம். அது நேத்து நடந்தது. அது என்னது? இல்ல என்ன மாதிரியான ஒரு நம்மளோட இது இருக்குன்னு தெரியல. அதுமே கூட விமர்சனத்துக்கு தான் உள்ளாகி இருக்கு. என்னன்னா, டிவிகே மாநாட்டில் வந்து சேரை தூக்குனவங்களை நமக்கு குறை சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய டிவிகே அறிவு இல்லாதவங்க, அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கொள்கை இல்லாமல் இருக்காங்க, தெளிவில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதே திமுகவினர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த கூட்டத்தில் எல்லா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு மரத்தில் அந்த வாழைத்தார் இருக்கு பாருங்க, பிடிச்சி இன்னும் அதை ஒரே வாழைத்தார் 2 பேர்லாம் பிடிச்சி இழுக்கிறதுலாம் நம்ம கண் கூட பார்க்குறோம். அதே போல் அந்த சேரை தூக்கி இப்படி வைக்கிறது, வச்சுருக்காங்க. அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வயசான முதியவர் யூரின் போகிறதெல்லாம் பார்க்குறோம். நம்ம திமுகவினர் என்ன ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, டிவிகேவை பார்த்து இவங்க கொள்கை இல்லாத கூட்டமாக இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இப்போ இவங்க மட்டும் எப்படி நடத்துகிறாங்க? இவங்களோட தொண்டர்களும் இப்படி தானே இருக்காங்க, இவங்களோட விழாவிலும் இந்த போன்ற சம்பவம் நடக்க தானே செய்யுது. இப்போ இவங்க எப்படி விமர்சனம் செய்யலான்ட்டு தான் பொதுமக்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் விமர்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குறைகள்லாம் வந்து எல்லா கட்சிகளும் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு வரப்போகிற 2026 தேர்தலில் நல்ல ஆட்சி யார் வராங்களோ கொடுக்கணுன்றது தான் எல்லாரோட விருப்பமும். தொடர்ந்து இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள கலர்நாடு வாய்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.